இங்கே நிறைய ட்ரீட். குக் வித் கோமாளி சீசன் 6ஓட அஃபிஷியல் ப்ரோமோ போட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோமோல வந்து ஃபர்ஸ்ட் ஷாக் என்னன்னா மறுபடியும் சுனிதா கோமாளியா வந்தது தான். பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் குக் வித் கோமாளி மறுபடியும் சுனிதா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினைச்சிருப்பாங்க. பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சு கோமாளியா வந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் சௌந்தர்யா கோமாளியா பண்ணுறாங்கன்ற நியூஸும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கோமாளியா வந்திருக்காங்க. பட் இந்த அஃபிஷியல் ப்ரோமோல சௌந்தர்யாவை காணோம். ஸோ சௌந்தர்யா குவிட் பண்ணிட்டாங்களான்ற கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இதுக்கு காரணம் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மேக்ஸிமம் சுனிதாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ்ல சுனிதா அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சுனிதாவா பயங்கரமா இரிட்டேட் தான் பண்ணுச்சு. அண்ட் சௌந்தர்யாவும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ்ல பிடிக்காத ஒரே ஆள்னா சுனிதாவோட நேமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் இவங்க ஒரே செட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா சண்டை தான் வரும். ஸோ இதனால சௌந்தர்யா குவிட் பண்ணிட்டாங்களா இல்ல சுனிதா இந்த ப்ரோமோல வந்தனால சௌந்தர்யா வரலையா அப்படின்ற டவுட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 2 அஃபிஷியல் ப்ரோமோ வரும். ஸோ அதுல உண்மையிலேயே தெரிஞ்சிடும் சௌந்தர்யா இருக்காங்களா இல்ல குவிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு.